மேற்காசிய பகுதியில் கடந்த சில வாரங்களாக நீடித்து வரக்கூடிய போர் பதட்டம் விரைவில் குறையுமா என்ற எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கிறது. குறிப்பாக ஈரான் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் சனிக்கிழமை ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருப்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. மேற்காசிய மோதலின் ஒரு பகுதியாக கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதலை தொடங்கியதாக தகவல்கள் வெளியாகின. இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து பல நாட்கள் நடைபெற்றும் வந்தன. இந்த மோதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றது. இதற்கு பதிலடியாக ஈரானும் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ராணுவ தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மேற்காசிய பகுதி முழுவதும் கடும் பதட்டம் நிலவி வருகிறது. உலக அளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்திலையும் இந்த மோதல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர பல்வேறு நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றன. குறிப்பாக இந்தியாவின் மோடி, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி வருகின்றன. அதேபோல் ஐக்கிய நாடுகள் மற்றும் உலக சுகாதார நிறுவனம் போன்ற சர்வதேச அமைப்புகளும் மோதலை நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 3 வாரங்களுக்கும் மேலாக இந்த மோதல் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் முக்கிய அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். ஈரான் அணு உலைகள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்படும் அனைத்து இராணுவ தாக்குதல்களும் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த முடிவு அமைதிக்கான முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் விரைவில் ஒரு உடன்படிக்கை எட்டப்படும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் உலக வர்த்தகத்திற்கு முக்கியமான கடல் மார்க்கமான ஹர்முஸ் நீரிணை விரைவில் மீண்டும் திறக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதோடு ஈரான் மீது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முழுமையான போர் அல்ல, இராணுவ நடவடிக்கையாக மட்டுமே இருப்பதாகவும் ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாதது என உறுதியளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஹர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு அமெரிக்காவும் ஈரானும் இணைந்து உறுதி செய்யும் முயற்சிகளில் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருந்தாங்க. இந்த அறிவிப்புகளுக்கு பிறகு பல வாரங்களாக நீடித்து வரும் ஈரான் அமெரிக்க மோதல் விரைவில் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு சர்வதேச அளவில் அதிகரிக்கவும் செய்திருக்கிறது. குறிப்பாக சனிக்கிழமை நடைபெற இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை இந்த மோதலின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. உலக நாடுகள் அனைத்தும் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறதுங்க. அதே நேரம் கடலின் நடுவில் ஈரானுடைய சுங்கச்சாவடி ஒரு கப்பலுக்கு 18 கோடி அப்படின்னு வரி வசூலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது உலகையே விழுக்கக்கூடிய ஒரு புதிய திட்டமாக பார்க்கப்படுகிறது. நாம சாலைகளில் பயணிக்கும் போது நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் செலுத்துவது பற்றி நாம் அனைவருக்குமே தெரியும். ஒரு காருக்கு ரூபாய் 100 அல்லது ஒரு பேருந்துக்கு ரூபாய் 500 வசூலிக்கப்பட்டா நாம சிரமப்படுவோம். ஆனால் தற்போது ஒரு நாடு கடலின் நடுவில் ஒரு சுங்கச்சாவடியை திறந்திருக்காங்க என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். ஆமாங்க, மத்திய கிழக்கின் சக்தி வாய்ந்த நாடான ஈரான் உலகின் மிக முக்கியமான கடல் போக்குவரத்து பாதையான ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்கள் மீது ஒரு பெரிய வரியை விதிக்க தற்போது திட்டமிட்டுள்ளது. ஒரு கப்பலுக்கு ஈரான் கோரும் தொகை சரியாக $2 மில்லியன் ஆகும். இது நமது இந்திய ரூபாயில் தோராயமாக ரூபாய் 18 கோடிக்கு சமம். அந்த பாதையில் செல்ல ஒரு கப்பல் இவ்வளவு பெரிய தொகையை செலுத்த வேண்டியிருந்தால் உலக வர்த்தகத்தில் அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும்? ஈரானின் இந்த நடவடிக்கையை இப்போது ஏன் உலகம் முழுவதும் கவலையுடன் பார்த்து கொண்டிருக்கிறது? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான சதி என்ன? இது தொடர்பான முழுமையான தகவல்களை பார்க்கலாம். ஹர்முஸ் ஜலசந்தி என்றால் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வரைபடத்தில் ஹர்முஸ் ஜலசந்தி ஒரு சிறிய நீர்வழி போல தெரிகிறது. இருப்பினும் இது உலகிற்கு ஒரு உயிர்நாடி போன்றது. உலகின் மொத்த எண்ணெய் மற்றும் எரிவாயுவில் 20% அதிகமான
அரபிக் கடலுக்கும் பாரசீக விளைகுடாவுக்கும் இடையேயான இந்த குறுகிய பாதை வழியாகவே செல்கின்றன. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் ஈராக் போன்ற நாடுகள் தங்கள் எண்ணெயை வெளி உலகிற்கு அனுப்ப விரும்பினா கப்பல்கள் ஹர்முஸ் வழியாகத்தான் வர வேண்டும். இந்த பாதை மூடப்பட்டாலோ அல்லது இங்கு போக்குவரத்து செலவு அதிகரித்தாலோ உலகளவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் விண்ணை முட்டும். தற்போது ஈரான் அத்தகைய ஒரு திட்டத்தின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது. ரூபாய் 18 கோடி வரை. இந்த முடிவு எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உயர் அதிகாரிகளும் சமீபத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய முன்மொழிவை முன்வைத்தனர். அதன்படி ஹர்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்தும் வெளிநாட்டு கப்பல்கள் ஈரானுக்கு பாதுகாப்பு வரி அல்லது போக்குவரத்து கட்டணம் செலுத்த வேண்டும். இதற்கான ஈரானின் காரணம், நாங்கள் இப்பகுதியில் பாதுகாப்பை பராமரித்து வருகிறோம். இந்த பாதையை பாதுகாப்பாக வைத்திருக்க பணம் செலவழிக்கிறோம். எனவே இங்கு செல்லும் கப்பல்கள் எங்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதுதான். ஆனால் இதற்கு பின்னால் அரசியல் காரணங்களும் உள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் நிலவி வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் தனது பலத்தை வெளிப்படுத்த ஈரான் இந்த வழித்தடத்தை பயன்படுத்துகிறது. ஈரானிய நாடாளுமன்றத்தின் சில உறுப்பினர்கள் போருக்கு செலவு செய்ய எங்களுக்கு பணம் தேவை, அதனால தான் இந்த வரியை விதிக்கிறோம் என்று வெளிப்படையாக கூறுகின்றனர். இது சாமானிய மக்களை எவ்வாறு பாதிக்கும் அப்படின்னா, கடல்ல செல்லும் சில கப்பல்கள் வரி செலுத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று நாம நினைக்கலாம். ஆனா அது உண்மை இல்லை. விலை உயர்வு. ஒரு கப்பல் கூடுதலாக ரூபாய் 18 கோடி வரி செலுத்தினால் அந்த சுமை இறுதியில் நுகர்வோர் மீது சுமத்தப்படும். எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலையை உயர்த்துகின்றன. பொருட்களின் விலை. இந்த வழித்தடத்தில் எண்ணெய், உணவு தானியங்கள் மற்றும் பிற மின்னணு பொருட்கள் மட்டுமல்ல, அனைத்து பொருட்களின் விலைகளும் உயர்கின்றன. உலகளவில் பொருட்களின் விலைகள் உயர்ந்தால் அது பொருளாதார சிக்கலுக்கு வழிவகுக்கும். உலகளாவிய எதிர்வினை கவலையையும் ஏற்படுத்தும். அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உள்பட பல நாடுகள் ஈரானின் இந்த நடவடிக்கையை வன்மையாகவே கண்டித்தும் இருக்கின்றது. சர்வதேச கடல்சார் சட்டங்களின்படி கப்பல்கள் அத்தகைய நீர்வழி பாதைகள் வழியாக சுதந்திரமாக செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும். இவ்வளவு பெரிய வரியை எந்த நாடும் தன்னிச்சையாக விதித்ததில்லை என்று நிபுணர்கள் வாதிடுறாங்க. ஆனால் இதற்கு அடிபணியாத ஒரே நாடு ஈரான் மட்டுமல்ல. நீங்க எங்கள் வழியில் குறுக்கிட விரும்பினால் எங்கள் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். சில கப்பல்கள் ஏற்கனவே இந்த விலையை செலுத்திவிட்டதாகவும் செய்திகளும் இருக்கின்றது. இது தொடர்ந்தால் கடல்ல நடக்கக்கூடிய இந்த சுங்க வரி போர் ஒரு பெரிய போருக்கு வழிவகுக்கும் என்பதில் ஆச்சரியமில்லை. இந்தியா தனது கச்சா எண்ணெயின் பெரும் பகுதியை வளைகுடா நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறது. ஹர்முஸ் நீர்வழி பாதையில் ஏற்படும் எந்த ஒரு சிறிய வித்தியாசமும் இந்திய பொருளாதாரத்தை நேரடியாகவே பாதிக்கும். நமது கப்பல்களும் இந்த கட்டணத்தை செலுத்த நேர்ந்தால் இந்தியாவில் பெட்ரோல் விலையை கட்டுப்படுத்துவது அரசாங்கத்திற்கு ஒரு சவாலாகவே மாறிவிடும். ஒரு பழைய பாடலை போல ஈரானின் புவியியல் இருப்பிடத்தின் சக்தி. கடந்த கட்டுரையில் ஒரு பழைய பாடலின் மதிப்பை பற்றி பேசணும். இங்க நாம ஈரானின் புவியியல் இருப்பிடத்தின் மதிப்பை பற்றி பேச வேண்டும். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகளுக்கு இந்த நீர்வழி எவ்வளவு முக்கியமானது என்பதை ஈரான் அறிந்திருக்கிறது.